welcome to this channel 12th standard and this video is for you. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்டான and சிம்பிளான क्वेश्चन data abstraction அப்படிங்கற சாப்டர்ல இருந்து கேக்குறதா இந்த how will you facilitate data abstractionங்கற 5 marks. So இத எக்ஸாம்பிளோட நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படினா இந்த சாப்டர் பேரு abstract data type. இங்க நமக்கு சொல்லி இருக்குறதோ data abstraction பத்தி கேட்டிருக்காங்க. abstract data typeனா என்னன்னு சொல்லிட்டு abstraction அப்படினா என்னன்னு சொல்லிட்டு அதை எந்த விதத்துல ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த இதுல அந்த ரெண்டு இது கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்னு ரெண்டு உண்டு. அந்த ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எக்ஸாம்பிள் பண்றீங்க, கடைசி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறீங்க. இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. ஈஸி. நான் அதை கதையாவே நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைப் ஃபார் ஆப்ஜெக்ட் ஹூஸ் பிஹேவியர் இஸ் டிஃபைன்ட் பை செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் மூலியமாவோ அந்த ஆப்ஜெக்டுடைய பிஹேவியரை சொல்றது தான் நமக்கு என்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதோடைய தனித்தன்மை சிறப்பை பத்தி சொல்றது தான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். The process of providing only essential hiding the details. ஸோ தேவைங்கிறத கொடுத்துட்டு அது அதோடைய விலாவரியை நம்ம மறைக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸை மறைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தொடங்கி வைக்கணும் அப்படின்னா யூ வில் நீட் டு கிரியேட் 2 types ஆஃப் ஃபங்க்ஷன். ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒருத்தனுக்கு வந்து தேவைங்கிற பணத்தை நான் கொடுத்துட்றேன், இதை வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எதுக்காக அப்படின்னு நான் சொல்லலைன்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தேவைங்கிற எசென்ஷியல் அப்படிங்கிறத நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளோ பணம் கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வான்னு சொல்றேன். ஆனா எதுக்கு வாங்கிட்டு வரணும், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லலை. ஸோ அதுதான் இங்க என்னது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அப்படி சொல்லும்போது அவனுக்கு ரெண்டு விதத்துல நான் சொல்லணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன, செலக்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீ இது இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு நான் கொடுக்குறது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். செலக்டர்னா இவ்வளோ பணத்தில் இவ்வளோ விஷயங்களை நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது நான் செலக்டர். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. அப்போ நான் இந்த பணம் இவ்வளோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். செலக்டர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா. அந்த டேட்டா டைப்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறது தான் என்னது செலக்டர். அதாவது என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது செலக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சே யூ ஹாவ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கால்ட் சிட்டி. சிட்டின்னு ஒரு டேட்டா டைப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணுறேன். திஸ் சிட்டி ஆப்ஜெக்ட் வில் ஹோல்ட் த சிட்டி நேம். இந்த சிட்டி ஆப்ஜெக்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், அதுக்கு நேமு, அதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்ட்டு 3 விஷயங்களை அது எடுத்திருக்கேன். டு கிரியேட் அ சிட்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். சிட்டி மேக் சிட்டியை உருவாக்குங்கன்னு நான் சொல்லிட்டு அதை எதெல்லாம் வச்சு நான் உருவாக்கணும், அதுக்கு நேமு, அதோடைய லேட்டிடியூட், அதோடைய லாங்கிடியூட், ஸோ அதோடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் உள்ளே கொடுத்துட்டேன். டு எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ சிட்டி ஆப்ஜெக்ட். அந்த சிட்டி ஆப்ஜெக்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால் கெட் நேம், அது கெட்டுனாலே இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்காக தான். அப்போ கெட் நேம் சிட்டி, அந்த சிட்டியோடைய நேமை எடு, அண்ட் சிட்டியோடைய லாங்கிடியூட், அதோடைய லேட்டிடியூட் அப்படின்ட்டு 3த்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம பார்க்குறது. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கப்போ திரும்பியும் நான் என்ன சொல்கிறேன், அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் அந்த எக்ஸாம்பிள் எழுதுறேன். இங்கே மேக் சிட்டி அப்படிங்கிறது நேமு, லேட்டு, லான் அப்படிங்கிறத வச்சுருக்கு. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 3 வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த சிட்டி அப்படிங்கிறதே நான் உருவாக்குறேன். அது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாமே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த மேக் சிட்டி அப்படிங்கிறது அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அதில் நேம், அதில் லாங்கிடியூட் அப்படிங்கிறத வச்சு அதெல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேராமீட்டர். அதில் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மேக் சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நான் கொடுத்துருக்குற நேம், லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னுடைய பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். பேராமீட்டர் வித்தவுட் டைப், வித் டைப், அதை பார்த்துக்கோங்க. செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன்ஸ் தட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், கெட் நேம், கெட் லேட், கெட் லான், அந்த சிட்டியோடது அப்படின்ட்டு நான் உள்ள ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே செலக்டர்ஸ். ஏன் அப்படின்னா அதில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. அதில் நான் கொடுத்துருந்த பேராமீட்டர்ஸ் தான் என்னது, நேம், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஸோ அந்த லேட் எவ்வளோ,
அந்த லான் எவ்வளோ, அந்த லாங்கிடியூட் எவ்வளோ, அந்த அதோடைய நேம் என்ன அப்படின்னு கொடுக்குற ஆர்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பேராமீட்டர், அந்த வேரியபிள் கொடுக்குற வேல்யூ அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். அப்போ அந்த பேராமீட்டர்லேருந்து கொடுக்குற ஆர்குமெண்ட் அதோடைய வேல்யூவை இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது தான் இந்த செலக்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிட்டி அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குற பேராமீட்டர். ஸோ அந்த பேராமீட்டரில் எனக்கு இருக்கிறது தான் கெட் நேம் அப்படிங்கிறது, அதில் தான் கெட் லேட் கெட் லான் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள். அப்போ ஆக மொத்தம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்காக. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும், அதில் உள்ள செலக்டர் அப்படிங்கிறது அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இவ்வளோ தான் இந்த கொஷின். ஸோ என்னென்ன எழுதணும், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, எப்படி அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம உருவாக்கணும், அதில் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு அதில் எக்ஸாம்பிளை சொல்கிறோம். அந்த எக்ஸாம்பிளில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பற்றியும் கன்ஸ்ட்ரக்டர் பற்றியும் செலக்டர் பற்றியும் சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டரை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறோம். அதுக்கடுத்து செலக்டரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். அட் கன்க்ளூஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, எதுக்காக, அதில் 2 விஷயம் இருக்குது, அந்த 2 விஷயம் இதுதான் பண்ணுது. இவ்வளோ தான் இந்த கொஷின். இது எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.